சார் சொல்லுங்க சார். சார் நான் 7:45 வந்துட்டேங்க சார். ஆமாங்க சார். சார் வந்தது உள்ள ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு டஸ்ட் எல்லாம் தொடச்சு விட்டு கம்ப்யூட்டர் எல்லாம் தொடச்சு விட்டு வெளியில தண்ணி ஊத்தி கழுவி விட்டுட்டு எல்லா வேலையும் நானே பண்ணிட்டேங்க சார். அப்படியா? வெரி குட் வெரி குட். எல்லா வேலையும் நீ ஒருத்தனே செஞ்சியா? எல்லா வேலையும் நானே பண்ணிட்டேங்க சார். இன்னும் அந்த பொண்ணு வரலையா? இன்னும் அந்த பொண்ணு வரலைங்க சார். ஆமாங்க சார். மணி 9 இன்னும் வரக்கானாங்க சார் இந்த பொண்ணு. என்னங்கண்ணா நேரமா வந்துட்டீங்களாட்டு இருக்கு. சார் பாருங்க சார், 10 மணிக்கு ஆடி அசைஞ்சு வர்றா சார். இப்படி வந்து எப்படி சார் வேலை செய்யறது கடையில? நீங்களே பாருங்க, நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, வீடியோ கால் போடுற பாருங்க சார். அம்மா உடம்ப பாத்துக்கோங்கம்மா. எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு நான் காசு ரெடி பண்ணிடுறேன் இன்னைக்கு. சார் இங்க பாருங்க சார், யாருகிட்டயே கடலை ஓட்டுட்டு போன் பேசிட்டு இருக்கிற சார். ஒழுங்காவே இந்த புள்ள வேலை செய்யறது இல்ல சார். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அதான் உங்களுக்கு வீடியோ கால் காட்டுறேங்க. பாருங்க எப்படி போன் பேசிட்டு இருக்கிறான்னு, வேலையை விட்டு போட்டு. சார் சொல்லுங்க சார். ஏமா நீ நாளையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம், நின்னுக்கம்மா. சார் என்ன சார் சொல்றீங்க? நீ நின்னுக்கனா நின்னுக்கோ. ஏப்பா என்னன்னு தெரியலப்பா, ஓனர் என்ன திடீர்னு நின்னுக்க சொல்லிட்டாங்க. சே, இந்த ஓனர் கூட்டமே இப்படித்த, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நல்லா வேலை செய்யற புள்ளி திடீர்னு போனா அந்த புள்ள எங்க போகுது? கொஞ்சம் கூட அறிவு வேண்டாம் ஓனருக்கெல்லாம். விடுமா, உன் நல்ல மனசுக்கு நல்ல இடமா வேலை கிடைக்கும், புரியுதா? இந்த மாதிரி ஆளுகிட்ட வேலை செய்யறது நீ வேற எங்கேயாச்சும் போய் செய்யல. நானும் எப்படா போகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். போமா. எத்தனை நாத்தான் நாமளும் இங்கேயே நிக்கிறது? நம்மளும் ஓனர் சீட்ல உட்காந்துதான் பாப்போமா? அவ சென்னை போயிட்டு பார்க்கவா போறேன், உட்காந்தான் பாப்போம். அட நல்லா இருக்குது மக்கள். சார் சொல்லுங்க சார். நீ என்ன பண்ற, உன் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு போயிரு. இனிமே இந்த ஜென்மத்துல இந்த கடைக்கு உள்ள வந்துடாத, புரியுதா? சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீ என்ன வேலை பார்த்திருக்க? நான் என்ன சார் பண்ணுனேன்? இந்த உலகத்திலேயே யாரும் செய்யக்கூடாத ஒரு கேடுகட்ட வேலையைத்தான் நீ செஞ்சுக்கிட்டு இருந்த தன்னாலா. ஓனர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா உன் வேலையில காட்டு, உன் திறமையில காட்டு, உன் நேர்மையில காட்டு. அடுத்தவங்களை போட்டு கொடுத்து காட்டாத, புரியுதா? நீ அடுத்தவங்களுக்கு படிச்ச குழி இப்ப அது உன்னையே போட்டு மூடிடுச்சு, பார்த்தியா? இனிமேலாவது உண்மையாயிரு, வேற கம்பெனிக்கு போனாலும்.